எல்லாருக்கும் வணக்கம். இந்த வார சினிமாவில் நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் மூவி ராவண கோட்டம். இந்த படத்துடைய டைரக்டர் விக்ரம் சுகுமாரன். இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்றானா கண்ணா ரவி. இந்த படத்துல முக்கியமான ரோல்ல சாந்தனு, ஆனந்தி, பிரபுலாம் பண்ணியிருக்காங்க. இவங்கன்னு மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னும் இளவரசு, குக்வித் கோமாளி, தீபான்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன். இந்த படத்துக்கு கேமராமேன் வெற்றிவேல் மகேந்திரன். சாவைகளை குறிபாத்திருக்கிறது தெரியாம நாங்க பாட்டுக்கு சந்தோஷமா கபடி விளையாடிக்கிட்டு இருந்தோம். படத்தோட ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சாந்தனுவை போலீஸ் ஷூட் பண்ணி இழுத்துட்டு போற மாதிரியான சீன் தான் இருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஊர்லேயே 2 பெரிய தலைவர்கள் இருக்காங்க. அதுதான் பிரபுவும் இளவரசும். ஊருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க தான் முதல்ல போய் நிற்பாங்க. இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர பார்த்தீங்கன்னா சாந்தனுடைய போர்ஷனை காட்டுறாங்க. அதில் அவருக்கு லவ் ஸ்டோரிலாம் தனியாக இருந்தாலும் ஊரில் ஒரு துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து பையன் கபடி எல்லாம் விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. 2 ஜாதிக்கு இடையில் நடந்த கலவரத்தில் எஸ்ஐயும் எம்எல்ஏயும் கொல்லப்பட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்யா. வெட்டு குத்துன்னு ஆகிறதுக்குள்ள உண்மையை சொல்லிட்டு ஓடி போயிடலாம்யா. இந்த நேரத்துல தான் ஊர்ல ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகி அதுல போலீஸ் இன்வால்வ் ஆகுற லெவலுக்கு போயிருது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு வகையில நம்ம சாந்தனு காரணமா இருக்கிறாரு. இந்த பிரச்சனை எப்படி ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு, இதுல எப்படி சாந்தனு இன்வால்வ் ஆனாரு, சாந்தனு உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தான் ராவண கோட்டம். ஊர் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக என் தலையை வெட்டி கொடுக்க சொன்னா கூட வெட்டி கொடுக்க தயார். இது ராவண கோட்டம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற மூவி ஃபரானா. இந்த படத்துடைய டைரக்டர் நெல்சன் வெங்கடேஷன். இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்கிறது ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஹஸ்பண்ட் ரோல்ல தான் ஜிதன் ரமேஷ் நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் செல்வராகவன், பிக் பாஸ், ஐஸ்வர்யா தத்தான்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னும் நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் வேற இருக்கு. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி கோகுல் பெனாய். இந்த படத்துல முக்கியமா எடிட்டிங் யார் பண்ணியிருக்கானா விஜய் சபுத் ஜோசப். இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். என் பசங்களை நான் நல்லா படிக்க வைக்கணும். என்ன மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க ஏங்கி போகக்கூடாது. யார்கிட்டயும் கடன் வாங்காம இருக்கணும். அதுக்காக அல்லாஹ் தந்த ரஹ்மத்தா தான் இந்த வேலையை நான் பார்க்குறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, சென்னை மாதிரி பரபரப்பா இருக்கக்கூடிய ஊர்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே என் பசங்க படக்கூடாதுங்கிறதுக்காக வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்து அவங்க கால் சென்டரில் வேலைக்கும் போகிறாங்க. ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய இன்கம் அவங்களுக்கு பத்தலை. அதனால இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து வேறு சில விஷயங்களை அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. இந்த விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஃபேமிலிக்கு தெரிய வருது. இதனால ப்ராப்ளமும் ஏற்படுது. இந்த ஒரு சுச்சுவேஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இதுல இருந்து அவங்க தாண்டி வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படம். ஒவ்வொரு பறவைக்கும் அதால பறக்க முடிஞ்ச உயரம்னு ஒன்று இருக்கு, தூரம்னு ஒன்று இருக்கு. அதுக்காக எந்த பறவையும் பறக்க மாட்டேன்னு கூட்டிலே இருக்கிறது இல்லை. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் இது ரெண்டுமே டெக்னிக்கல் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்புறமா இந்த படத்தோடைய பிளாட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டி ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் உமனுக்கு இருக்கும் ரிஸ்ட்ரிக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்குங்கிறது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி குட் நைட். ஐயோ, நல்ல வேலை கிளியில தைல் தான் விட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த படத்துடைய டைரக்டர் விநாயக் சந்திரசேகர். இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் ஜெயந்த் சேது. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன். இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது. இந்த படத்தில் லீட் ரோல் யார் பண்ணியிருக்கானா மணிகண்டன். பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் இவர் பண்ணியிருக்கிறாரு. இவர்னு மட்டும் இல்லாமல் மீதா ரகுநாதன், ரமேஷ் திலக், பாலாஜி சக்திவேல்னு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் அம்மா, தங்கச்சி, அக்காலாம் இருக்காங்க. வரலாம், ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி சொன்னேன். படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது மணிகண்டன் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் கேரக்டரில் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்கா, மாமா, அம்மானு சந்தோஷமான மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருக்க அவருடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா கொரட்டை விடுறது. இந்த கொரட்டை விடுறதுனால பல பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம். டிவோர்ஸ்லாம் ஆகியிருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம சிரித்து கடந்துட்டு போயிருப்போம். ஆனால் அதையே ஒரு கதையாக எடுத்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க பையனுக்கு லவ் செட் ஆகிருது. அந்த லவ் லிவிங் டுகெதர் வரைக்கும் போகுது. ஆனால் இந்த கொரட்டை விடுற பிரச்சனையால் இந்த லவ்வில் பெரிய பிரச்சனை அவருக்கு ஏற்படுது. நான் தூக்கத்தில் கொரட்டை விட்டு உனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு தானே? இதை எப்படி
அவர் வந்து சார்ட் அவுட் பண்றாரு, இந்த பிரச்சனை தீந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த படம் குட் நைட். சனி முச்ச போட்டே நிறுத்தணும். நாளில் வந்து உக்கிரமாக வேலை செய்ய போகிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? குட் நைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மூவி பீஸா 3. ஏற்கனவே பீஸா 1 அண்ட் பீஸா 2 இந்த 2 படமே நல்ல போன மூவி. அதனாலேயே இந்த படம் மேல ஆடியன்ஸ்க்கு ஒரு ஜெனரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஹலோ, இந்த படத்துடைய டைரக்டர் மோகன் கோவிந்த். இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட். இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்கிறது அஸ்வின் அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம பவித்ரா மாரிமுத்து, அபிஷேக் சங்கர், குக்வித் கோமாளி குரேஷின்னு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. பீஸா 1ல டெலிவரி பண்ணக்கூடிய பாயா விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு. பீஸா 2ல ரைட்டரா அசோக் செல்வன் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அஸ்வின் பீஸா செய்யக்கூடிய செஃப்பா நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியும், கிச்சனை சுற்றி தான் நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு. கிச்சன் மட்டும் இல்லாமல் அஸ்வினை சுற்றியும் நிறைய த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால இந்த படம் உண்மையிலேயே ஒரு பேய் கதையா இல்லை அஸ்வின் எப்பயும் போல, அதாவது பீஸா 1ல விஜய் சேதுபதி பண்ண மாதிரி எல்லாத்தையும் அவரை கிரியேட் பண்ணுறாரா அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்த்து நம்மளாலேயே கன்க்ளூட் பண்ண முடியல. அதனால படத்தை பார்த்து தான் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல தியேட்டர்ல நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இது எல்லா படத்தையும் தியேட்டர்ல போய் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க.